நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு இப்ப திருப்தியா இருக்குமே? இது யாரோடது? இது உன்னோட தானே? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அதை என்கிட்ட கொடுங்க, நான் துவைச்சு தரேன். இப்பவே துவைச்சு தரணும். ரொம்ப நல்ல கலாச்சாரம். எங்க இருந்து கிடைச்சது? கண்டிப்பா என் அப்பா கிட்ட இருந்து இருக்காது. அவ சொன்னதுக்கு என்னடி அர்த்தம்? விடுங்க போகட்டும். எங்க போயிருவா? இங்கதானே வரணும், பாத்துக்கிறேன். இவளுக்கு திமிரு அதிகம் ஆயிடுச்சு. மாதவ மாமா தான் முன்னாடி வந்து நிக்கணும். கஜேந்திரங்க, நான் சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவான். புது மாப்பிள்ளையாச்சே, பொண்டாட்டி விட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது. வந்துட்டனே. நீ இந்த டோரை சாத்திரு கஜேந்திரா. இதுக்கு முன்னாடி அம்மா சொத்து பிரிக்கிறத பத்தி பேசும்போதெல்லாம் எதுவுமே பேசாம போயிட்டாங்க. ஜித்துவோட கல்யாணம் முடிட்டுன்னு சொல்லி நாங்க எதையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா எப்ப நமக்கு அதுல ஒரு முடிவு கிடைச்சாகணும்ல. எனக்கும் மகியண்ணனுக்கும் வேற வீடு பார்க்கணும். இந்த வீடு ஜித்துக்கு தானே? வீடு கட்டுற காசு ஜித்துவுக்கு தான் லாபம். ஆமா, நாங்க மாறணும் அப்படின்னா அதுக்கு புது வீடு கட்டணும்ல. சொத்து பிரிக்கும் போது அதையும் பார்த்துக்கோங்க. வீடு கட்டுறதுக்கான பணம் எனக்கும் அண்ணனுக்கும் அதிகமா கிடைக்கணும். 1 கோடி கூட இல்லாம ஒரு நல்ல வீடை கட்ட முடியுமா சொல்லுங்க? வீடு கிடைக்கிறதோட சேர்த்து எனக்கு இன்னும் 2 சொத்து கிடைக்குது. அம்மாவையும் பாட்டியும் நான் தானே பார்க்கணும். வயசாகும் போது ட்ரீட்டு, கேரு எல்லாத்துக்கும் பணம் செலவாகும்ல. எனக்கு தான் எக்ஸ்ட்ரா தலைவலி. அப்பா அம்மாவை பாத்துக்கிறதெல்லாம் வீடு யாருக்கு போதோ அவங்க பண்ண வேண்டியது. சும்மா பேசிட்டு இருக்காம நீங்க வேணா அம்மாவை பாட்டியை கூட்டிட்டு போங்க. அப்பா அம்மாவை பசங்க தான் பாத்துக்கணும்னு ரூல் இல்லையே. எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் எனக்கு கிடைக்கவே இல்லை. இவங்களை வச்சு நான் என்ன முதியோர் இல்லமா நடத்துறது? தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. லட்சுமிக்கும் பாட்டிக்கும் அவங்க ஷேர் இருக்குல்ல, அவங்கள பாக்குறவங்களுக்கு தான் அது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் மாதவன் மாமா? உனக்கு என்ன வேணும்? 15 வருஷம் முன்னாடி எனக்கு கிடைச்ச வரதட்சணையையும் இப்ப இவங்க ஒருத்தருக்கும் கிடைக்க போற ஷேரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க மாதவன் மாமா. அப்ப இருந்த நிலைமைக்கு நியாயமான காசு தான் உனக்கு கொடுத்துருக்க. அது போதும்னு நினைக்கிறீங்களா மாமா? அன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவும் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் கோடி கணக்குல ஷேர். எனக்கு மட்டும் வரதட்சணையோட முடிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு மகி. சொத்தை பிரிக்கிறப்போ இவளுக்குன்னு ஏதாவது கொடுக்கணும்.
சொத்தை பிரிக்கிறப்போ எனக்கு அந்த சொத்து வேணும் இந்த சொத்து வேணும்னு சண்டை போட்டால் சரிப்பட்டு வராது. எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். என்ன செய்யலான்னு மாதவ மாமா நீங்களே சொல்லுங்க. ஆ, முதல்ல எல்லா சொத்தையும் ஒரு கணக்கு எடுக்கணும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் சீக்கிரமா பண்றேன் மாமா. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சும்மாதான் உங்ககிட்ட பேசலான்னு. அப்படி இருக்காதே. மாதவன் அண்ணன் ஒரு ராணுவத்தையே கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கே. ராணுவமா? ராணுவம் வர்றதுக்கு என்ன இங்க எதிரியா இருக்காங்க? இருக்கே, நான் தான். உங்ககிட்ட சண்டை போட எதுக்கு இவ்வளவு பேரு? நான் மட்டும் போதாதா? அப்பனா அவங்க எல்லாரையும் பின்னாடி போக சொல்லிட்டு நீங்க உங்க சண்டைய ஆரம்பிங்க. உங்களால முடியலன்னா ஒவ்வொருத்தரையா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. விளையாட்டா பேசாத லட்சுமி, நாங்க சீரியஸான விஷயத்த பேச வந்திருக்கோம். தெரியும், சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதாவது கஜேந்திரன் கல்யாணம் முடிஞ்சதில்ல, இதுக்கப்புறம் அண்ணன் தம்பிகள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா என்ன? மூத்தவ கல்யாணம் பண்றப்பவே தனி வீடு பார்த்துருக்கணும். நீ அதுக்கு சம்மதிக்கல. ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்றப்பவே பையனை தனி கொடுத்துன்னு வச்சிருக்கணும். அதையும் நீ செய்யல. இப்போ மூணாவது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வந்த 3 மருமகளும் ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா என்ன? ஒரு வீடு நரகமாக ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்தாலே போதும். அப்படி இருக்கிறப்போ 3 மருமக இருந்தா 3 பேரும் 3 திக்கில் இருந்து வந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கும். 3 பேரோட ரத்தமும் வேற. ஒரு பொண்ணு பிறந்தாலே 3 சுபாவம்னு சொல்லுவாங்க. 3 பொண்ணுங்க சேர்ந்தா 9 சுபாவம் ஆகும்ல. நீ எதுக்கு தேவையில்லாம இவங்களோட மல்லு கட்டணும்? 2 பேரை வெளியே அனுப்பிடு, போகட்டும். இந்த வீடு எப்படி இருந்தாலும் கஜேந்திரனுக்கு தானே. தனியா போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம். வீடு கட்ட வேண்டாமா 2 பேருக்கும்? இல்லைன்னா வீடாவது வாங்கணும்ல. ஆமா, இப்போ வீடு கட்டி போறதா இருந்தா ரொம்ப நாள் எடுக்கும். மொத்த ஆஸ்தியை கணக்கெடுத்து அவங்க பாகத்தை கொடுத்து அனுப்பிட்டா உனக்கு தலைவலி தீந்துரும். அப்புறம் அவங்களாச்சு, அவங்க சொத்தாச்சு. என்னோட தலைவலிக்கு மருந்து போடுறதுக்கு தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஷேர் வருதோ அது கொடுத்து அனுப்பு லட்சுமி. நீ எதுக்கு இது தேவையில்லாம வச்சிட்டு இருக்க? ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறப்போ கிடைக்கிற பலம் தனியா இருக்கிறப்போ கிடைக்காது. அதனாலதான். யார் தனியா போறது? பிசினஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிதானே பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம கடல்ல போயிட்டு மீனை பிடிக்கிறதுல இருந்து அந்த மீனை நல்லா ப்ராசஸ் பண்ணி நாம எக்ஸ்போர்ட் பண்ற வரைக்கும் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் பிளான்ல தானே நடக்குது. அது அப்படி நடக்கட்டும். உங்க பொண்டாட்டிங்க ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் பிரிக்கணும்னு தானே சொல்லுவாங்க. உட்கார்ந்திருக்க மரத்தை யாராவது வெட்டுவாங்களா? இப்ப நீங்க பண்ண போறது அதுதான். இவங்களுக்கு என்ன அவ்வளவு மூளை இல்லையா? மகிக்கு 40 வயசு ஆயிடுச்சு, ராஜ வயசு 38.
இப்போவாவது அவங்க சொந்த கால நிக்க வேண்டாமா? எப்பவுமே இவங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனையும் இல்லாம லாபத்துல போயிட்டு இருக்க கம்பெனிய 3 பேருக்கு 3 ஷேரா பிரிச்சு கொடுத்தா யாருக்கு லாபம் வரும்? எதிரிங்களுக்கு மட்டும். எப்பவுமே நீ இருக்க மாட்டல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தானே வந்து பார்க்கணும். இப்பவே அவங்க கத்துக்கிட்டுமே. அதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். எவனாவது வேலையை ஒழுங்கா செய்யறானா அவங்க ஏற்படுத்துற நஷ்டத்தை நான் தான் சரி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்படி நஷ்டத்தை சரி செய்யறதுக்கு அம்மா இருக்கிறதால தான் நாங்க யாருமே பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கோமா? அவங்க சொல்றதும் சரிதான் லட்சுமி. நீ ஆலமரம் மாதிரி படர்ந்து இருக்கிறதுனால தான் உனக்கு கீழே எந்த புல்லு பூண்டுமே முளைக்க முடியல. அவங்கள அந்த மாதிரி இருக்க விடலாமா? சரி, பிரிச்சு கொடுத்துடுறேன். ஆனா அதெல்லாம் என்னால ஒரே நல்ல முடிவெடுக்க முடியாது. சொத்து முழுக்க கணக்கு எடுத்தாகணும். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் கணக்கு போடணும். முடிவெடுக்கும் போது நடுவுல சண்டை போடக்கூடாது. அதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். எவ்வளவு சொத்து இருக்குன்னு நாங்க பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவோ அதையும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஓஹோ, அப்போ எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் அம்மாவோட உதவி தேவைப்படாதல்ல. 30 வருஷமா என்னோட உழைப்பு, வேர்வை, ரத்தம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல நீங்க எல்லாரும் பங்கு போட்டுக்குவீங்கல்ல? ஆமா, எது யாரா இருக்கு? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஸ்ரீகுட்டிக்கும் அதுல ஒரு ஷேர் இருக்கு. கஜேந்திரா, அந்த பேப்பர் அம்மாட்டு கொடு. வயசான காலத்துல உன்னையும் அம்மாவையும் பாத்துக்கிறதுக்கு கஜேந்திரன் முடியாதுங்கிறான். அதனால அவனுக்கு இந்த வீடு வேண்டாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். இந்த வீட்டில் எனக்கு அது கிடைக்காது. அதனால நான் வாடகை வீட்டிலே போய் இருந்துக்கிறேன். போட் ஹவுஸும் ட்ரக்கும் 5 ஃபிஷிங் போட்டும் டவுன்ல இருக்கிற வீடும் கஜேந்திரனுக்கு. இந்த வீடும் சுத்தி இருக்கிற இடமும் 3 ஐஸ் ஃபேக்டரியும் கோவளத்து ரிசார்ட்டும் ராஜுவுக்கு. எக்ஸ்போர்ட் கம்பெனியும் ஃபேக்டரியும் அதை சுத்தி இருக்கிற 5 ஏக்கர் நிலமும் மகிக்கு. உனக்கும் அம்மாவுக்கும் சாகிற வரைக்கும் வீட்டில் நீங்க 2 பேரும் இருந்துக்கலாம். அதாவது நீங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் தான் ராஜு இந்த வீட்டை அவன் பேர்ல சொந்தமாக்கிக்கலாம். நீ சாகிற வரைக்கும் இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்கும். அப்புறம் அம்மா பேர்ல 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் போட்டுடலாம். மருந்து மாத்திரக்காக அவங்க யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீகுட்டிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. அவளுக்கு சீதனம் கொடுக்குறப்போ கம்மியா கொடுத்துருக்கோன்னு அவளுக்கு ஒரு கவலை. எனக்கு 10 லட்சம் கொடுத்து ஏமாத்திட்டேன்னே சொல்லலாம். பசங்களுக்கெல்லாம் மட்டும் கோடிக்கணக்கில் கொடுக்குற.
பொண்ணுங்கிறதுனால 10 லட்சம். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். சாகர வரைக்கும் இந்த வீடு உன் பேர்ல இருந்தாலும் சொத்துன்னு சொல்றதுக்கு புளியந்தோப்புல 1.5 ஏக்கர் நிலமும் அந்த பழைய கட்டடமும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கு. சூப்பரான தேங்காய் தோப்பு. நீ அதை வச்சு எதுவுமே பண்ண போறதில்லைன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 லட்சமாவது கிடைக்கும். அது போதாத உனக்கு? பாகம் பிரிச்சு தனியா போனாலும் மற்றதெல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உன்னோட உதவி இந்த 3 பிள்ளைகளுக்கும் தேவை எப்பவுமே. இது நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து தெளிவா யோசிச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்க எடுத்த முடிவு தான் இது. நீங்க இதுக்கு குறுக்க நிக்காதீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் தான் அப்புறம் மிஸ் ஆகும். இதுல சங்கடப்படுறதுக்கு எதுவும் இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. யாருக்கும் இதுல மன வருத்தமோ கஷ்டமோ இல்லை. இனி நீயே எதுவும் பிரச்சனை பண்ணாத லட்சுமி. இதை நீ அங்கீகரிக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளோதான் லட்சுமி. இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் மேடம். ம். நீ ஏமா கார்லயே உட்காந்துருந்த? ஏதாவது மாற்றம் வந்துருச்சான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா மாற்றம்? யாருக்கு? எனக்கு தான். போன விஷயம் முடிஞ்சதில்ல? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்ட இல்ல?
உன் முகத்துல சந்தோஷமே பார்க்க முடியல. இதுக்கப்புறமுமா யோசிக்கிற? நான் திருப்தியாதாம்மா இருக்கேன். சந்தோஷமா தானே எல்லாத்தையும் உன் பசங்களுக்கு கொடுத்த. நான் அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் பார்த்தேன். நீ எல்லார்கிட்டையும் கேட்டு இந்த முடிவு எடுக்கல. கேட்க வேண்டியவங்க இங்க இருக்காங்க. அது யாரு? அம்மாக்கு கிடைச்சது கம்மியா இருக்கோ? என்னை பத்தி நான் சொல்ல வரல. எனக்கு எதுக்கு சொத்தெல்லாம்? ஆனா நீ உன்னை பத்தி நினைக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அம்மாக்கு தெரியும்ல நான் எவ்வளவு கொஞ்சமா சாப்பிடுவேன்னு. ஒரு பூனைக்கு கொடுக்கற அளவுதான். அதுக்காக நான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணுமா என்ன? கோடிக்கணக்கான சொத்து என் பேர்ல இருந்தும் கூட ஒருவேளை சாப்பாடு கூட நான் ஜாஸ்தியா சாப்பிட்டது இல்லம்மா. அப்புறம் எதுக்கு? சாப்பாட்டுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? வேற விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறியா? அன்பு, அங்கீகாரம், இடம், பதவி, மரியாதை, இப்படி. இனிமேதான் இந்த வீட்ல உனக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போற. அது எல்லாம் இருக்கட்டும். நீ தியாகம் செஞ்சிருக்க. ஆனா ராமச்சந்திரனோட பொண்ணு ஒருத்தி இருக்காளே, நீதானே அவளை கூட்டிட்டு வந்த. யாரும் அவளை விரட்டி விடலல்ல. நீ அவளுக்காக உன் சொத்துல ஏதாவது கொடுத்திருக்கலாம்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.